ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சட்டசபையில் கேள்வி பதில் நேரத்தின் போது அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் மற்றும் சபாநாயகர் அப்பாவு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 2021ஆம் ஆண்டு என்னுடைய கோரிக்கையை ஏற்று ஆலங்குளம் தொகுதியில் உள்ள கடையம் என்ற பகுதிக்கு, கல்லூரியே இல்லாத பகுதிக்கு, நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஒரு கல்லூரிக்கு அனுமதி தந்ததற்கு அவருக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, ஏற்கனவே அவர்கள் சொன்னது போல இந்த ஆண்டு அந்த கல்லூரி அமைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுத்தால் அந்த 6 கல்லூரிகளில் அதுவும் ஒரு கல்லூரி என்ற அடிப்படையில் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை அங்கே மக்கள் பெரும் எதிர்பார்ப்பாக வைத்திருக்கின்றார்கள். உரிய நடவடிக்கை எடுப்பாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய அருமையான எடப்பாடி அவர்களை வணங்கி, அம்மன் அர்ஜுனன் பேரவைத் தலைவர், ஒரு ஆள் ஏடிஎம்கேல இல்ல, 66 பேர் இருக்கிறீங்க. இப்ப 2 நாளில 66 பேருக்கும் துணை கேள்வி கொடுக்க முடியாது. உட்கார்ந்துட்டு இதெல்லாம் மிரட்டக்கூடாது. மாண்புமிகு உறுப்பினர் இல்ல, அது ஏன் விருப்பம்? உட்காருங்க, கேள்விக்கு தொடர்புள்ளதான் இருந்தா தான் தருவேன். மாண்புமிகு உறுப்பினர் அருள்மொழி தேவன், மிரட்டல்லாம் விடக்கூடாது, உட்கார்ந்துட்டு பேசக்கூடாது. ஏங்க 66 பேர் இருக்கிறீங்க, அவ்வளவு பேருக்கும் துணை கேள்வி ஆளுங்கட்சி கொண்டு இங்க எதிர்கட்சி கொண்டு தான் தந்துகிட்டு இருக்கிறோம். இல்ல ஒரே ஆளு உங்க ஆள் தானே பேசு. இல்ல இல்ல, இத பற்றி டிஸ்கஷன் பண்ணக்கூடாது. உட்காருங்க. எல்லாரும் ஒரு கேள்வி தான் துணை கேள்வி கேட்பாங்க. கேட்காத ஆட்கள் பார்த்து தான் கொடுத்துட்டு இருக்கு. நீங்க எதிர்கட்சி தலைவர் இருக்க, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வந்திருக்க ஆளு ஒரே ஆளு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி 2 தடவை கேட்டது ஒருக்கா கொடுத்திருக்க, அவருக்கு திரும்ப கொடுக்கல. யாரெல்லாம் திரும்ப இதுவரை கேட்காம இருக்காங்களோ அவங்கள பார்த்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுல எந்த பாகுபாடும் கிடையாது. உங்க கட்சி உறுப்பினர் பேசுவது, இது மாதிரி பேசுவது நான் நடவடிக்கை எடுப்பேன். பிறகு நான் நீ இல்ல அது பேசக்கூடாது, உட்கார்ந்து பேசக்கூடாது. கேள்வி பதில ஒரு முறை வச்சு சரியா தான் பேரிட்டு இருக்கு. எல்லாத்திலுமே ஜனநாயக முறைப்படி, சட்டப்படி, விதிப்படி, மரபுப்படி தான் எல்லாமே நடக்கே தவிர யாருக்கும் ஆள் பார்த்து கொடுக்கல. ஆளுங்கட்சிக்கு ஒரு கேள்வி துணை கேள்வி கொடுத்தா அடுத்த கேள்வி இங்க எதிர்கட்சிக்கு தான் வருது. இதுல ஒரு ஆள் மட்டும் எனக்கு தரல அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு பேசுற நாகரிகம் இல்ல. மாண்புமிகு உறுப்பினர் அருண்மொழி தேவன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொடுத்துக்கிட்டு தானே இருக்கு.